ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2022 வெளியான ஹேட்சிங் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான குடும்பத்தை சார்ந்த ஒரு சின்ன பொண்ணு காட்டுக்குள்ளே இருந்து ஒரு காக்காவோட முட்டையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அதை வளர்க்கலாம் அப்படின்ட்டு. முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய கரு வளர்றதை பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே முட்டையே வளர ஆரம்பிக்குதுங்க. நாளுக்கு நாள் அந்த முட்டை பெருசாயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே முட்டையை உடைச்சிட்டு அதுக்குள்ளே இருந்து ஒரு உயிரினம் வெளியே வருதுங்க. அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான குடும்பத்தை காட்டுறாங்க. இந்த குடும்பத்துல அம்மா, அப்பா, அக்கா, தம்பி அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. அக்கா தாங்க இந்த படத்தோட ஹீரோ. அக்காவோட பேரு டிஞ்சா. நான் டிஞ்சானே சொல்றேன். அப்புறம் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு யூடியூபருங்க. அவங்க அன்றாட நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஒரு விளாகா ரெடி பண்ணி வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு ஹாப்பியான குடும்பம் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாலலாம் காமிச்சுக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. வழக்கம் போல வீட்டில் விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜன்னல் வழியா ஒரு காக்கா ஒன்று வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருதுங்க. அந்த காக்காவை வெளியே அனுப்புறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த காக்கா வெளியே போக மாட்டேங்குது. மாறா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டு, டம்ளர், கண்ணாடி கிளாஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டு போட்டு உடைக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல டிஞ்சா அந்த காக்காவை பிடிச்சிடறா. அதை எடுத்துட்டு வா அப்படின்னு அம்மா கூப்பிடுறாங்க. அதை வெளியே பறக்க விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா பட்டுன்னு அதை வாங்கி கழுத்தை திருக்கி பொட்டுன்னு போட்டு தள்ளிடுறாங்க. அதை கொண்டு போய் ஆர்கானிக் வேஸ்ட்ல போட்டு வா அப்படின்னு சொல்ல டிஞ்சாவும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அதை போட்டுறா. பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு நாயை வச்சுட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கா. அந்த நாய் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஞ்சா அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்துட்டு, இந்த நாய் நான் கொஞ்சலாமா அப்படின்னு கேட்க, அஃப்கோர்ஸ் கொஞ்சலாம் அப்படின்னு கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த நாய் நம்ம டிஞ்சாவை பார்த்து கடிக்க வந்துடுது. இது வரைக்கும் யாரையுமே இது கடிக்கிறதுக்கெல்லாம் போனதே கிடையாது. முறையாக அப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஞ்சா வீட்டுக்குள்ள போயிடுறா. டிஞ்சாவோட அம்மா தம்பியை தூங்க வைக்கிறதுக்காக பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. டிஞ்சாவும் கூட சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. இந்த குடும்பம் ஹாப்பியா இருந்துட்டு இருக்கு. டிஞ்சாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவ இந்த ஜிம்னாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடோட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்க. டிஞ்சாவோடைய அம்மா பாத்தீங்கன்னா அந்த ஜிம்னாஸ்டிக்ல சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களால முடியல. இப்போ டிஞ்சா பாத்தீங்கன்னா அதுல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களா முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. டிஞ்சாவும் டிஞ்சாவோட அம்மாவும் காலையில இருந்து எடுத்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் டிஞ்சா சொல்றா, நான் பிராக்டிஸ் பண்ணும்போது சரியாவே பிராக்டிஸ் பண்ணல, நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கும்போது, சரி வீடியோல அதெல்லாம் கவர் ஆகாம நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனாலும் டிஞ்சாவோட அம்மா டிஞ்சா கிட்ட, நீ ஒழுக்கமா பிராக்டிஸ் பண்ணணும், நீ உன்னோட கேம்ல ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஞ்சாக்கு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் டிஞ்சாக்கு மட்டும் கேட்டுட்டே இருக்குதுங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தா இந்த காக்காயை தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த காக்கா பார்த்தீங்கன்னா சாவலங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. அதை என்ன பண்ணுறதுனே தெரியல. டிஞ்சா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை எடுத்து இப்போதைக்கு பொழைக்க வைக்க முடியாது, அட்லீஸ்ட் அதோட பெயினியாவது குறைப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காக்காவை சாவடிச்சிடுறாங்க கைஸ். அந்த காக்காவை சாவடிச்சதுல டிஞ்சாக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பார்த்தா அந்த காக்காக்கு பக்கத்துலேயே ஒரு முட்டை இருக்கிறத கவனிக்கிறாங்க. அச்சச்சோ இது முட்டை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் நம்மளே வளர்க்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு டிஞ்சா வீட்டுக்கு வந்துடுறா. அவள் வச்சிருக்கிற பொம்மைக்கு பின்னாடி அந்த முட்டையை வச்சிடறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல டிஞ்சாக்கு இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் காம்படிஷன் வரதுனால இவ தீவிரமா பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. ஆனா இவ பயங்கரமா சொதப்பிட்டு இருக்கா. இதை கவனிச்ச ட்ரைனர் பாத்தீங்கன்னா டிஞ்சாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ கேம்ல ஃபோக்கஸ்டாவே இல்ல, ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணி விளையாடு, அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டிஞ்சாவும் சரின்னு கேட்டுட்டு அன்னைக்கு ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வரா. அப்படி வீட்டுக்குள்ள நுழையும் போது இவளுக்கு ஒரு அதிர்ச்சிங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒருத்தர் எலக்ட்ரிக் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கோட டிஞ்சாவோட அம்மா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாங்க. உடனே இவ வந்ததை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் சாதாரணமாக ரியாக்ட் பண்ணிட்டு அவர் ஒரு ஹாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாருங்க. டிஞ்சாவும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவள் பாட்டுக்கு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டுறாங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி டிஞ்சா சொல்றா. அப்பவே அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி நீ பார்த்துட்டு தானே அப்படின்ட்டு. ஆமா அப்படின்னு டிஞ்சா சொல்றா. இதை பத்தி உன்னோட அப்பா கிட்ட சொல்லிடாத, எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் இருக்கிறது சகஜம் தானே, அந்த வகையில இவரு எனக்கு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, இவரோட பேரு டீரோ அப்படின்னு சொல்ல, அப்ப அப்பா அம்மா அப்படிங்கும்போது அப்பா அப்பாவா இருப்பாரு, அப்பா பத்தி தான் உனக்கே தெரியும் இல்லையா, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், இதை பத்தி நீ உன்னோட அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம டிஞ்சாவும் சரின்னு கேட்டுக்கிறா. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா பிசினஸ் ட்ரிப்புக்கு போறதா சொல்லிட்டு இந்த டீரோ கூட போயிட்டு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வர போறாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம டிஞ்சாக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏதோ பிசினஸ் ட்ரிப்புக்கு போறதா நினைச்சிட்டு இருக்காங்க. டிஞ்சாவோட அம்மா இந்த மாதிரி பண்றதை நினைச்சு டிஞ்சாக்கு கஷ்டமா இருக்குது. அப்ப அந்த முட்டையை எடுத்து பார்க்கும்போது அந்த முட்டையோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. உடனே அந்த பொம்மைக்குள்ள அந்த முட்டையை எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க அம்மா பிசினஸ் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. நம்ம டிஞ்சாவோட அப்பா பாத்தீங்கன்னா ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி நார்மலா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா டிஞ்சாக்கு மட்டும் தாங்க தெரியும் அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. மனசு கேட்காம டிஞ்சா தன்னுடைய அப்பா கிட்ட இதை பத்தி ஷேர் பண்றதுக்காக போறா. ஆனா டிஞ்சாவோட அப்பா பாத்தீங்கன்னா மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவரு மியூசிக் வாட்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சரி வேண்டாம் அப்படின்ட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் அவருடைய ரூம்குள்ள வந்து பார்த்தா அந்த முட்டை இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டையை
எடுத்து அந்த பொம்மைக்குள்ளே வச்சிட்றா. அப்புறம் வழக்கம் போல் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக போக அங்கே டிஞ்சாவுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறா. அவள் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம டிஞ்சாவுடைய ஃப்ரெண்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து டிஞ்சாக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் டிஞ்சாவுடைய அம்மாக்கும் ட்ரெயினருக்கும் பார்த்தீங்கன்னா அது பிடிக்க மாட்டேது. காரணம் என்னன்னா டிஞ்சாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துட்டு இருக்கு. இவ இந்த காம்படிஷனில் குவாலிஃபை ஆகிறதுக்கே தகுதி இல்லாத மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லவும் நம்ம டிஞ்சாவுடைய அம்மா பார்த்தீங்கன்னா டிஞ்சாக்கு பயங்கரமாக ப்ரெஷர் போடுறாங்க. எல்லாரும் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நீ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மோர்னு சொல்லிட்டு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. டிஞ்சாவோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொத்து போய் ரத்தமே வந்துடுது. போதுமா அப்படின்னு சொன்னாலும் ஒரே வாட்டி பண்ணு அப்படின்னு சொல்ல கடைசி வாட்டி கரெக்டாக பண்ணிடுறா. சரி இந்த இடத்துல போசிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்க அப்படின்னு சொல்ல டிஞ்சாவும் சரின்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனே இவ வச்சிருக்கா இல்லையா அந்த முட்டை எடுத்து இவ பார்க்குறாங்க. டார்ச்செல்லாம் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அந்த முட்டை மேலே இவ கை வச்ச உடனே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூமெண்ட்டு இவளுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவ அந்த முட்டை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, வெளியே வந்ததுக்கப்புறம் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம டிஞ்சாக்கு தெரியல. இன்னொரு பக்கம் டிஞ்சாவுடைய அம்மா கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க காலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க காலில் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் டிஞ்சாவுடைய அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டிஞ்சாவுடைய அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டிரோ அப்படின்ற நபரை லவ் பண்ணுறதா வந்து டிஞ்சா கிட்ட சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது டிஞ்சாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இங்கே அன்பு காட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க, நம்ம கிட்ட தான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் அந்த முட்டையை பார்க்குறா. அந்த முட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க. உடனே அந்த முட்டையை ஹக் பண்ணி இவ அழுவ ஆரம்பிச்சிட்றா. இவ அழுவும் போது இவளுடைய கண்ணீர் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை மேலே படுதுங்க. டக்குன்னு அந்த கண்ணீர் அந்த முட்டைக்குள்ளே போயிடுது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அனிமலோ ஏதோ ஒரு அமானுஷமோ அந்த கண்ணீரை வாங்கிக்குதுங்க. டக்குன்னு அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. இவ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறா. தள்ளி போகிறா. உள்ளேருந்து ஒரு கை ஒன்று வெளியே வருது. அதை பார்த்ததும் இவ மிரண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறா. டக்குன்னு அந்த முட்டையை உடைச்சிட்டு ஏதோ ஒன்று வெளியே வருதுங்க. அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு பறவைங்க. ஆனால் அது பார்க்க பறவை மாதிரி இல்லை, ஏதோ பேய் பறவை மாதிரி இருக்குது. இவ அந்த ஓட்ட வழியில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறா. டக்குன்னு அந்த பறவையை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. பார்த்தா அது அவளை பார்க்கறதுக்காக அவளை தான் தேடிக்கிட்டு கபோர்டு கிட்ட வருதுங்க. இதை பார்த்து இவ மிரண்டு போக அப்போ உள்ளுக்குள்ளே என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வரும்போது டக்குன்னு இவ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறா. அந்த பறவை பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடச்சிட்டு வெளியே போயிடுது. உடனே அவங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே உடஞ்சு கிடக்கிற அந்த ஓட எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நான் தான் சவுண்டு விட்டப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பறவை தான் ஒன்று உள்ளே வந்துருச்சு, நான் அடிச்சு விரட்டிட்டேன் அப்படிங்கும் போது சரின்னு அவங்க அப்பா கேட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பறவை ஜன்னல் கண்ணாடி உடச்சிட்டு போச்சு இல்லையா, அந்த கண்ணாடியில் பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கிறத நம்ம டிஞ்சாவுடைய அப்பா கவனிச்சுட்டு மேபி அந்த பறவை தப்பிச்சு போகும்போது அதுக்கு அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சின்ன பறவையாக இருக்கும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் டிஞ்சாக்கு மட்டும்தானே தெரியும் அது ஒரு அமானுஷமான பறவை அப்படின்ட்டு. அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவை அட்டையை வச்சு மறைச்சிடுறாங்க. ராத்திரி அந்த பறவை அந்த அட்டையை உடச்சிட்டு உள்ளே வந்து உட்காருதுங்க. நம்ம டிஞ்சா அந்த பறவையை பார்த்து பயந்துடுறா. ஆனால் அந்த பறவையும் டிஞ்சாவை பார்த்து பயப்படுது. அதுக்கப்புறம் தான் அது நார்மலான ஒரு பறவை அப்படின்றத நம்ம டிஞ்சா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா அதோட கையில் வந்து அடிபட்டிருக்குது. அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறா. ஸோ அது பயங்கரமாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. உன் மேலே ஏன் இப்படி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஞ்சா என்ன பண்ணுறான்னா இந்த பறவையை தூக்கிட்டு போயிட்டு பாத் டப்பில் வச்சு அதுக்கு குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறா. அந்த பறவை பார்த்தீங்கன்னா டிஞ்சா கூட அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிருதுங்க. ராத்திரி டிஞ்சா தூங்கும்போது அந்த பெட்டுக்கு கீழே பறவை படுத்து தூங்க ஆரம்பிக்குதுங்க. டிஞ்சா பாட்டு பாட அது அப்படியே அந்த பாட்டை கேட்டுட்டு தூங்கிடுது. அப்புறம் இதுக்கு என்ன உணவு கொடுக்குறது அப்படின்னு டிஞ்சாக்கு தெரியல. ராத்திரி டிஞ்சா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க வளர்க்கக்கூடிய செல்ல நாய் கத்திக்கிட்டே இருக்குது. அது டிஞ்சாக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. டக்குன்னு டிஞ்சாக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிக்குதுங்க. பட்டுன்னு பார்த்தா இந்த பறவை என்ன பண்ணுதுன்னா வெளியே போய் அந்த டாகை அட்டாக் பண்ணி இருந்திருக்குதுங்க. அப்புறம் டிஞ்சாவை இந்த பறவை எழுப்புது. என்னடான்னு பார்த்தா டிஞ்சாக்கு பக்கத்தில் அந்த நாய் செத்து கிடக்குது. அதை பார்த்ததும் டிஞ்சா அப்படியே கொமட்டிட்டு வாமிட் எடுத்துடுறா. அதை பார்த்துட்டு இந்த பறவை அந்த வாமிட் எடுத்ததை சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. என்ன கன்றாவிடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஞ்சா பார்த்தா அப்போதான் புரிய வருது அந்த பறவைக்கு அதுதான் வேணும், அதுதான் உணவு. அப்புறம் யாருக்கும் தெரியாமல் டிஞ்சா என்ன பண்ணுறான்னா அந்த நாயை தூக்கிட்டு போயிட்டு இவங்களுடைய கார்டனில் குழி தோண்டி புதைச்சிட்றா. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா டிஞ்சாவுடைய தம்பிக்காரன் பார்த்துட்றான். டிஞ்சா ரூம்குள்ளே அந்த பறவை கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே டிஞ்சாவுடைய அப்பாவும் தம்பி ரூம்குள்ளே வந்து நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது யார்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறா. ரூம்குள்ளே ஏன் இப்படி ஸ்மெல் வருது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. டிஞ்சாவுடைய தம்பி டிஞ்சா முன்ன மாதிரி இல்லை மாறிட்டா அப்படின்ற மாதிரி சைஸாக போட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் டிஞ்சா பார்த்தீங்கன்னா இந்த பறவைக்கு ஃபுட்டு வாங்கலான்னு ஒரு பேர்ட் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அங்கே டிஞ்சாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலாய்க்கிறாங்க, உங்ககிட்ட பேர்டு இருக்கா அப்படின்ட்டு. இல்லை பேர்டு வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஃபுட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா நடந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை போஸ்ட் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தா இந்த நாயை காணவில்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரை இவ வீட்டில் வச்சுட்டு அவங்க அம்மா வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்ற மாதிரி டிஞ்சாவோட அம்மா சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறான்னா டிஞ்சா புதைச்சி வச்சாங்க இல்லையா அந்த நாயை தூக்கிட்டு வந்து இங்கே பாருங்க காணவில்லைன்னு போட்டிருக்காங்க, டிஞ்சா தான் கொலை
பண்ணா, கார்டனில் புதைச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி டிஞ்சா சமாளிக்க, டிஞ்சாவை இந்த பையன் பிடிச்சி தள்ளி விட்டுறான். இது அந்த பறவைக்கு சென்ஸ் ஆகுது. அந்த பறவை டிஞ்சாவோட தம்பி மேலே கோவப்படுது. இவன் நேராக மாஸ்கை போட்டுக்கிட்டு டிஞ்சாவோட ரூம்குள்ள நுழையிறான். இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை டிஞ்சாவோடைய தம்பியை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. கட்டலுக்கு கீழே ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் இருக்கிறத இந்த பையன் பார்த்துறான். இவன் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த பறவை அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. டக்குன்னு டிஞ்சாக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இவன் ஒரு மாதிரி பதட்டத்தில் ரியாக்ட் பண்ணவும் அந்த பறவையும் பார்த்தீங்கன்னா செயலிழக்குது. டக்குன்னு டிஞ்சாவை எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடிடுறான். உடனே டிஞ்சா வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை திட்டவும் டக்குன்னு டிஞ்சாவோடைய அம்மா உள்ள வந்து நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது அது வந்துமா நான் ஏன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஸ்மெல் இது அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணால் டிஞ்சாவோடைய அம்மா கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை அந்த பறவை கிழிச்சு வச்சிருக்குது. அந்த கபோர்டுக்குள்ளே தான் அது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். டிஞ்சாவோடைய அம்மா கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் டிஞ்சாவோடைய அம்மா அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டிஞ்சா பறவையை திட்டிக்கிட்டு இருக்கா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து ஒன்று அமுச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல அந்த பறவையும் பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த பறவைக்கு சாப்பாடு கொடுத்தா அது சாப்பிட மாட்டேது. உடனே டிஞ்சா பார்த்தீங்கன்னா அந்த பறவையோட ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறா. கொமட்டிட்டு வாமிட் வந்துடுது. உடனே அந்த பறவை அதை போய் சாப்பிடுதுங்க. அப்புறம் ராத்திரி எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பறவை எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிக்குதுங்க. மனுஷங்க எப்படி நடந்து போவாங்க அந்த மாதிரி நடந்து போக ஆரம்பிக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பறவை முட்டையாக இருந்தது, அதுக்கப்புறம் பறவையாக மாறிச்சு. இப்போ லைட்டாக மனுஷங்களை மாதிரியே அடுத்த பரிணாமம் எடுக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. அந்த பறவை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் டிஞ்சாவுடைய சப்கான்சியஸ் மைண்டில் தெரிய ஆரம்பிக்குதுங்க. நடு ராத்திரி அந்த பறவை எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிக்குது. டிஞ்சாவுடைய அம்மாவை டார்கெட் பண்ணி டச் பண்ணுதுங்க. டக்குன்னு டிஞ்சாவுடைய அம்மா கண் முழிச்சிடுறாங்க. பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் கையெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குதுங்க. யாரோ ஒருத்தங்க நம்ம ரூமுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஞ்சாவுடைய அம்மா கத்தி எடுத்துட்டு வெளியே வராங்க. இப்போதைக்கு டிஞ்சாவுடைய தம்பி மட்டும் அந்த உருவத்தை பார்த்து பயந்து ஓடிடுறான். அடுத்த நாள் காலையில் டிஞ்சாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அந்த நாயை கரெக்டாக புதைச்சி அந்த இடத்துல செடியை வச்சு விட்டுறாரு, யாருக்கும் தெரியாம. இப்போ டிஞ்சா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. ஆனால் டிஞ்சாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் ரொம்பவே லோவாக இருந்துட்டு இருக்கு. டிஞ்சாவுடைய அம்மாவுக்கு டிஞ்சா மேலே செம்ம கோவங்க. ஆனால் அந்த பொண்ணு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னு அந்த பொண்ணு மேலே லைட்டாக ஒரு பொறாமை இருக்கத்தாங்க செய்யுது. அன்னைக்குன்னு பார்த்து அந்த பொண்ணு எனக்கு நடக்கிறதான் பிடிக்கும், நான் நடந்து போகிறேன் அப்படின்ட்டு ராத்திரி தனியாக நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம டிஞ்சாவும் டிஞ்சாவுடைய அம்மாவும் காரில் போயிட்டு இருக்கும்போது டிஞ்சாவுடைய சப்கான்சியஸ் மைண்டில் அந்த பறவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை டார்கெட் பண்ணுது அப்படின்னு ஃபீல் ஆகுது. அம்மா வண்டியை நிப்பாட்டுங்க, வண்டியை திருப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பறவை மனுஷியாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி போய் அட்டாக் பண்ணிடுது. டக்குனி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு வேளை இவ ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணலை, அதை நினச்சி ஃபீல் பண்ணுறா போல அப்படின்ட்டு ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு நமக்கு தெரியலங்க. அங்கே கட் பண்ணா நம்ம டிஞ்சாவோடைய அம்மாவும் டிஞ்சாவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரிப்புக்கு போகிறதா வந்து சொல்லிட்டு இந்த டிரோ அப்படின்னு அம்மாவோடைய லவ்வர் வீட்டுக்கு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இவளும் சரின்னு கேட்டுட்டு கூடயே கிளம்பி போயிடுறா. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா டிரோவோடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அந்த பையனை அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ நம்ம டிஞ்சாவோடைய அம்மா வந்து அதை அவங்க குழந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. ராத்திரி அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது விண்டோ கிட்ட யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்குது. பார்த்தா மனுஷியாக மாறின அந்த அமானுஷமான உருவம் வந்திருக்குதுங்க. அந்த பறவையாக இருந்து மனுஷியாக மாறி இருக்குது. அதை நம்ம டிஞ்சா பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறா. ஆக்சுவலாக அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவமாக மாறுது இல்லையா, அப்படியே டிஞ்சாவுடைய உருவம் மாதிரியே மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வருதுங்க. போய் பார்த்தா டிஞ்சாவுடைய ஃப்ரெண்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா இல்லையா, அவள் மோசமான நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறா. அதை பார்க்கும்போது டிஞ்சாக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு வந்து அழுவ ஆரம்பிக்கிறா. அதுவும் அந்த அமானுஷமான உருவத்தை கட்டி பிடிச்சிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த அமானுஷமான உருவம் பார்க்க அப்படியே டிஞ்சா மாதிரியே மாறிடுச்சுங்க. இப்போதைக்கு உடம்பெல்லாம் அப்படியே ரத்தத்தோட ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் முழுசாவே டிஞ்சாவாகவே மாறிடும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. அப்போ டிஞ்சா அந்த உருவத்துக்கிட்ட சரி விடு, கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டிஞ்சா பார்த்தீங்கன்னா இந்த டிரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. டிரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி கீழே கிடக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சரி பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி டிஞ்சா சொல்கிறா. அப்புறம் உனக்கு இந்த காம்படிஷன் இருக்குது தானே அப்படின்னு டிரோ கேட்கும்போது, ஆமாம் வாங்க உங்ககிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறா. ஆனால் தப்பாக பண்ணுறா. அது டிரோக்கும் தெரியுது. அவள் மிஸ்டேக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ டிரோ கேட்குறாரு, ஹே உனக்கு உண்மையிலேயே இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் பிடிக்குமா இல்லை உங்கள் அம்மா சொல்கிறதுனால பண்ணுறியா அப்படின்ட்டு. இல்லை இது நல்ல ஸ்போர்ட்டு, எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவள் சொல்கிறா. உடனே நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தப்பாக பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவள் டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து அமானுஷமான சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அது அப்படிங்கும்போது உடனே இவள் டைவர்ட் பண்ணுற மாதிரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு
வீட்டுக்குள்ள ஓடிடுறா. டிரோவும் என்ன அது அப்படின்னு பாக்குறதுக்காக உள்ள வராருங்க. ஆக்சுவலா அந்த அமானுஷமான உருவத்துக்கு பசி எடுத்துருக்குது. இவ வாமிட் பண்றா, அதை சாப்பிட்டுட்டு இருக்குது. இவரு வந்து கதவை திறக்கிறாரு, கதவை ஓப்பன் ஆயிருது. டக்குன்னு பாத்துறாரு. உள்ள பாத்தீங்கன்னா நம்ம டிஞ்சா தெரியல, டிஞ்சா கதவுக்கு பின்னாடி இருக்காங்க. அந்த அமானுஷமான உருவம் இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து, டிஞ்சா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது உங்க அம்மா கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டக்குன்னு கதவை லாக் பண்ணிடுறா. அவருடைய கை வந்து கதவுல சிக்கி டேமேஜ் ஆயிருது. அதுக்கப்புறம் டிஞ்சா வெளியே வரா. நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்க, இதை அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படிங்கும்போது சரி சொல்லலை அப்படின்ற மாதிரி இந்த டீரோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து காம்படிஷனுக்கு டைம் ஆச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த டீரோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, டிஞ்சா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே. ஆனால் டீரா பார்த்தது அந்த அமானுஷமான உருவம், அதுதான் பார்க்கறதுக்கு டிஞ்சா மாதிரியே மாறிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் இந்த காம்படிஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும்போது டீரோவும் டீரோவோட பையனும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டிஞ்சாவோடைய அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அமானுஷமான உருவம் மாடியிலிருந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த அமானுஷமான உருவம் அந்த குழந்தைய கொல்ல போகுது அப்படின்னு டிஞ்சாக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை அவங்களையும் கூட்டு போகலான்னு சொல்லும்போது அவங்க அம்மா டைம் ஆச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டிஞ்சாக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டிஞ்சாவுடைய காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக டிஞ்சா தான் வின் பண்ணுவா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. டிஞ்சா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த அமானுஷமான உருவம் அந்த குழந்தைய கோடாரி வச்சு கொல்றதுக்காக கிட்ட போதுங்க. ஸோ டிஞ்சா இங்கே ஏதாவது ரியாக்ட் பண்ணானா அங்கேயும் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு டக்குன்னு பறக்கும்போது கீழே விழுந்துடுறா. இவரோட கையில் அடிப்படுது, கையில் வச்சிருந்த சுற்றி அது கீழே போட்டுருது. அந்த நேரம் பார்த்து டீரோ ரூம்குள்ளே வந்து பார்க்கும்போது இது அமானுஷமான உருவமாக உட்காந்துக்கிட்டு இருக்குது. பார்க்க அது டிஞ்சா மாதிரி தானே இருக்குது. டிஞ்சா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது பார்த்தா கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிய வருது. கரெக்டாக இவங்க வீட்டுக்கு வெளியில் வராங்க. தோத்து போயிட்டாங்க அப்படின்ற காண்டோட என்ன பண்ணிட்டு இருக்க டிஞ்சா அப்படின்னு சொல்லி டிஞ்சாவை பிடிச்சி திட்ட, எதுக்கு இவ்வளோ திட்டுற அப்படின்னு சொல்லி டிஞ்சாவோடைய அம்மா கேட்குறாங்க. இவன் ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு கேட்க, நாங்கள் இப்போ தானே வெளியே இருந்து வரோம் அப்படின்னு டிஞ்சாவோடைய அம்மா சொல்லிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம டிஞ்சாவோடைய அம்மா பார்த்தீங்கன்னா vlog எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில் தோல்வி அப்படின்றது எல்லாருக்கும் வரது தான், அதையும் கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் ஸ்க்ரீனுக்கு பேக் சைடு டிஞ்சா மேலே செம்ம காண்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா டிஞ்சாவோடைய ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்ட்டு டிஞ்சாவோடைய அப்பா உள்ளே வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க டிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்க, உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அந்த அமானுஷமான உருவங்க. அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த டிஞ்சா அங்கிருந்து போயிடுறா. டிஞ்சாவுடைய ரூமுக்குள்ளே வந்த அம்மா அந்த டிஞ்சாவோடைய அமானுஷமான உருவத்தை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க டிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே டிஞ்சாவோடைய உருவத்தில் இருக்கிற அந்த அமானுஷம் நம்ம டிஞ்சாவோட அம்மாவை கட்டி பிடிச்சி கொல்ல பார்க்குது. டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து டிஞ்சா தள்ளி விட்டுறா. அப்போ தான் டிஞ்சா அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்கிறா. இதை தாமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இதை நான் தாமா காட்டுக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதனால தாமா வீட்டில் எல்லா பிரச்சனையுமே, இது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, இதோட கதையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கத்தி எடுத்துகிட்டு அதை கொல்றதுக்காக போகிறாங்க. ஆனால் அந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஞ்சாவோடைய அம்மா தெரியாதனமாக குத்திடுறாங்க. டிஞ்சா அப்படியே கீழே விழுந்து சாவரா. டிஞ்சாவோட சோழி முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா இறந்து கிடக்கிற டிஞ்சாவோடைய ரத்தத்தை குடிச்சிட்டு அந்த அமானுஷமான உருவம் கம்ப்ளீட்டாக டிஞ்சாவாக மாறி டிஞ்சாவோடைய அம்மா கிட்ட அம்மா அப்படின்னு வந்து பேசுது. இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த காக்காயை கொன்னதுனால அந்த காக்காயோடைய குழந்தைக்கு இவங்க அம்மாவாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுதுங்க. அது சாதாரண குழந்தையில பேய் குழந்தை. ஸோ இந்த பேய் குழந்தைனால இனி உலகத்துக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.